வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கான தரவுகளை திரட்ட பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு ஓராண்டு கால அவகாசம் வழங்கியிருக்கும் அரசாணையை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக சார்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நுழைவாயில் முன்பு செய்தியாளர்களை சந்தித்த பாமக வழக்கறிஞர் பாலு, வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு கபட நாடகம் ஆடிக்கொண்டிருப்பதாக கூறினார். தரவுகளை திரட்ட பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு மேலும் 1 வருட காலம் அவகாசம் வழங்கிவிட்டு மறுபுறம் மத்திய அரசுதான் முடிவு எடுக்க வேண்டும் என்று 2 நிலைப்பாட்டை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கான தரவுகளை திரட்ட பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ள கால அவகாசத்தை 3 மாதமாக குறைத்து மீண்டும் அரசாணை வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ள அரசாணையை திரும்பப் பெற வேண்டும், இல்லை என்றால் பாமக சார்பாக மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்றும் வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். பிற்படுத்தப்பட்ட ஆணையம் நியமனம் செய்யப்பட்டு இன்றைக்கு 1.5 ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய நிலையில் இதுவரையில் இந்த 1 வருஷத்தோட கால் நீட்டிப்பு செய்யுங்க, நான் மார்க்கெட் சொல்ல, நீங்க செஞ்சீங்க. ஆனால் இந்த 1.5 ஆண்டு காலத்தில் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் இதுவரையில் திரட்டிய தரவுகள் என்ன, இதுவரையில் அவர்கள் மேற்கொண்ட பணிகள் என்ன, இதுவரையில் அவர்கள் கலெக்ட் பண்ண தகவல் என்ன, வேலைவாய்ப்பில் வன்னியருடைய நிலைமை என்ன, கல்வியில் வேலையருடைய நிலைமை என்ன, சமூகத்தில் வன்னியர் சமூகத்தினுடைய பின்னணி நிலை என்ன, இதையெல்லாம் திரட்டி இருக்கிறோம். இன்னும் கூடுதலான தகவல்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே எங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். மரியாதைக்குரிய அப்படிதான் சொல்லணும். கொஞ்சம் கம்மியாக சொல்லிட்டா மதிக்கலன்னு சொல்லுவாங்க. நம்ம சிவசங்கர் அமைச்சர் புலிவாலை படிச்சுட்டாங்க, விட முடியல என்று எங்களை சொன்னார். புலிவாலை பிடித்தது நாங்களா, தமிழக அரசா? வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தருகிறோம் என்ற ஒரு ஆசை வார்த்தையை கொடுத்து அதன் மூலமாக ஒரு புலிவாலை பிடித்து விட்டு கொடுக்கவும் கூடாது, கொடுப்பதாகவும் நடிக்க வேண்டும், இது அப்படியே தொடர வேண்டும் என்று செய்யக்கூடிய இந்த கபட நாடகத்தை நடத்துவது தமிழக அரசா அல்லது நாங்களா?